பறிபோனதே இறைவா இந்த பையனை உங்கள் முகத்தை நான் பார்க்காம இருந்தேன், அப்படியே இருந்துடக்கூடாதா சுவாமி? ஐயோ சாமி, இன்னைக்கு சந்தானத்தால் பாத்தி கட்டி, இன்னைக்கு சந்தானத்தால் பாத்தி கட்டி, சாதி மல்லி நட்டி வச்சு இன்னைக்கு சாதி மல்லி மரமரியா என்ன கொண்டு என் கண்ணாலனே சுவாமி சுவாமி. எத்தனை நாள உன் மகத்தை நான் பார்க்காம இருந்தேன் பாவி. இம்மாண்டு மணித்ததற்கா என் மகத்தரனை முடிச்ச சுவாமி. இன்னைக்கு அந்த சாதி மல்லி மரமரியா, அந்த சாதி மல்லி மரமரியா நான் சந்தையில வித்து புட்டேன். ராசா இன்னைக்கு குங்குமத்தால் பாத்தி கட்டி, ராசா இன்னைக்கு கொடி மல்லி நாத்து விட்டேன், அந்த கொடி மல்லி நாத்தி விட்டேன். பையா என் மகத்தை பாருயா, இந்த பாய நான் தாலி எடுத்த பையனா இந்த பாய நான் எத்தனை நாளா சுற்றி திரிந்தேன், அப்போது உன்னை மறந்திருக்க கூடாதா ஐயா? இந்த பாய் மகத்துல நீ செத்து மடிவதற்க என் மகத்துல தானே முயற்ச என் ராசனே ராசனே. இன்னைக்கு கொடிமல்லி மனமரியா, இந்த பாயிர கொடிமல்லி மனமரியா கூட்டத்தில வித்து புட்ட. ஐயா உனக்கு தெற்கே சுடுகாடி, உனக்கு தெற்கே சுடுகாடி,
இன்னைக்கு உனக்கு தென்மதுரே பாராரி அப்பா என்ன பெத்து வளர்த்த எனக்கு பேரு வச்சு அழகு பார்த்த என் அப்பனே அப்பனே ஓ பெரிய ஆண்டவன் அப்பா அல்லும் பகலும் 60 நாளைக்கு என் தோல் மேல மாறு மேல சுமந்து வளர்த்த ஐயனே என்ன எறும்பு கடிச்சாலும் தூத்து துரும்பு பட்டாலும் வந்துருவேன் ஐயனே ஐயனே நான் இனிமே உன்னை எந்த பிறவியிலப்ப நான் பார்க்கதான் போறேன் அப்பா அப்பா நான் 7 பிறவி எடுத்தா உன் வயசுல உன் தாய் வயசுல உன் மனைவி வயசுல நான் எப்படியாடா நான் பிறப்பேன் எங்களை பார்க்காம எந்த 15 நாளா எந்த மண்ணுலடா நீ மறைஞ்சுங்கிற ஐயா இன்னைக்கு நான் தெற்க கொடுத்த பொண்ணா அப்பா நான் தெற்க கொடுத்த பொண்ணு வந்திருக்கம்பா இன்னைக்கு நான் தெற்க கொடுத்த பொண்ணு நான் தெருவீதியில நான் குந்தினா அழுவரண்டா அப்பா இன்னைக்கு வடக்க சுடுகாடு ஓ என்ன பத்தையான பரு இந்த 15 நாளா உனக்கு வடமதுரே பாராரு ஐயா நான் வடக்க கொடுத்த பொண்ணுல இந்த பையனை வடக்க கொடுத்த பொண்ணு என்ன பெத்த அப்ப இல்ல வேலையில என்ன தோல் வேலை மாறு வேலை சுமந்து வளர்த்து அப்ப இல்ல வேலையில ஐயா நான் ஓடி வந்தேன் நாங்க என் பொண்ணு வந்திருக்க என் புள்ள வந்திருக்கேன்னு மாறு மேல சுமந்து வளர்த்தேன் ஐயனே நான் பெத்த அப்ப இல்ல நான் வேலையில நான் வாசலில குந்தினேன் வேண்டா வாப்பா ஐயா இன்னைக்கு 8வது கோவிலுக்க நான் ஏறி வச்ச தீபமிட்ட பயிட ஓ பெரிய ஐயா இன்னைக்கு அந்த 8ல ஒரு தெய்வம் இந்த 8ல ஒரு தெய்வம் எதிர வந்து நிக்கலையாடா நிக்கலையா ஐயா இனிமே உனக்கு மகனா எப்படா நாங்க பிறக்கதான் போறேன் அப்பா நாங்க உயிரோடு இருந்த காலத்துல பேச்ச நான் மதிச்சு நடந்திருந்தாரா மதிக்காம நடந்திருந்தாரா எப்பா நீ செத்த பிறகு தானடவும் அருமை எனக்கு தெரிஞ்சது ஐயா நீ பெத்த பிறகு தானப்பா எங்க அப்பா என்ன எப்படி பொத்தி எல்லாம் வளர்த்து பாதுகாத்தானா அது போல என் பிள்ளைங்களை நான் வளர்க்கும் போது தானப்பா என் பெத்த ஐயனோட அருமை எனக்கு தெரிஞ்சது ஐயா ஐயா பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா சொல்லாமல் போனது தானே நாயமா உயிர் தந்த தேவனே உயிரில்லையே பசித்தவன் கேட்கிறேன் பாசோடு எங்கே என் தேவனே நானும் செய்து குற்றம் என்ன கூறி ஒரு பாரு ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ அது யாரோ என் தெய்வமே இது போய் தூக்கமா நான் தூங்கவே இடினாலாகுமா ஆராரிரோ பாடியதாரோ நீ முந்தி போனதே தானே நாயம்மா சொல்லாமல் போனதே தானே
போகவே யோகம் இல்லையே. நீ முந்தி போனது நியாயம் இல்லை, நான் முந்தி போனது யோகம் இல்லை. அன்னம் போட்ட என் தேவே உனக்கு அரிசி போட வந்தேன், என்னை நானே நம்பேன். ஆராதிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ அது யாரோ யாரோ. அப்பா பூமகனே பூமகனே புனித மண்ணில் சாய்ந்தாயோ, தமிழ் மகனே தமிழ் மகனே தரணியிலே சாய்ந்தாயோ, நீ எங்களை விட்டு பிரிந்தாயோ. பூமகனே பூமகனே புனித மண்ணில் சாய்ந்தாயோ, தமிழ் மகனே தமிழ் மகனே தரணியிலே சாய்ந்தாயோ, எங்களை விட்டு பிரிந்தாயோ. இதையா அன்பான கல்லெடுத்து அழகழகாய் சிலை வடித்து, சிலை வடிக்கும் நேரத்திலே கல்லுடைந்து போனவடா. அன்பான கல்லெடுத்து அழகழகாய் சிலை வடித்து, சிலை வடிக்கும் நேரத்திலே கல்லுடைந்து போனவடா. உன் முகத்தை நான் பார்க்க, என் முகத்தை நீ பார்க்க, உன் முகத்தை நான் பார்க்க, என் முகத்தை நீ பார்க்க, இருவருக்கும் இடையிலே இரு சூழ்ந்த கதையாச்சே. பூமகனே பூமகனே புனித மண்ணில் சாய்ந்தாயோ, அன்பார்ந்த பெரியோர்களே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி பிறப்பினும் கூன் குருடு செவிடு நீங்கி பீடு பிறத்தல் அரிது. அப்படி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நன் மக்களை பெற்று நன் பேர் பெற்று மறைவதற்கு மிக மிக கடினம். அப்படி பிறந்தவர்தான் திருவாளர் பெரியாண்டவர் அவர்கள். பெரியாண்டவன் அவருடைய மனைவி செல்லம்மாள் இவர்களும் திருமணமாகி மக்கட்செல்வங்களை பெற்று பேர பிள்ளைகள் பேச்சுகளை பெற்று உற்றார் உறவின் முனையோர் சுற்றத்தார் அவனும் சேர்ந்து வாழ்ந்து நன் மக்களோடு வாழ்ந்து மறைந்து அவர்கள் அல்லவா தம்பதிகள் என்று நாடு போற்ற உலகிற்கு வாழ்ந்து மறைந்தார்கள். அப்படி வாழ்ந்து மறைந்த அண்ணாவது 15ஆவது முடிந்து விடிந்தால் 16வது நாள் கர்ம கைங்கரியம். அது முன்னிட்டு அவர் இறந்து மோட்சம் அடைய வேண்டி அவர் மூலமாக இதை இவர்களுக்கு பரிசு அளிக்கிறார்கள். மகள் திருமணத்தை போய்விட்டியப்பா, மகள் ஒப்பந்தங்களை சீரத்தில் போடு வளர்த்தி உன்னுடைய மகளுக்கு ஒரு திருமணம் செய்ததை கண்ணில் பார்க்க நினைக்கலையா அப்பா? அப்பா அப்பாவோ அன்னைக்கு ஆகுமா ஆகாதோ, அப்பாவோ பிஞ்சிருமா, அம்மாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாதோ, அம்மாவும் தகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாடோ.
வரட்டோ நாடி நேரம் எல்லாம் வாசம் அப்பா அப்பா வறுமையை சொன்னதில்லை வாடிமானோ நின்னதில்லை எதையும் தனக்கென்னதான் இதுவரை என்னதில்லை பாடுபட்ட எந்திரம்மா நம்பிக்கைய நீ இருந்து நான் வளர்ந்த கோபுரம்மா பாடுபட்ட எந்திரம்மா சுபேஜயம் திருப்பதி மிதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி இறப்பவர்க்கு ஈயா கைகள் இனிய சொல் கேளா காது புறப்பவர்க்கு உதவா தேகம் இவை இருந்தும் பயனென்ன காட்டில் எரித்தும் பயனென்ன. இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்து விட்டோம், ஆனால் ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி நம்மளுடைய கரத்திலே ஒரு பொருள் இருந்தால் பிறகு கொடுத்து அழகு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல இது ஆண்டு மடிந்திருக்கக்கூடிய பெரியாண்டவன் ஐயா அவருடைய உற்றார் உறவினர்கள் அங்கும் பங்காளிகள் பெண்கள் பிள்ளைகள்
பேர பிள்ளைகள் எத்தனையோ உறவுகள் இருக்கலாம், விட்டிருக்கக்கூடிய உறவுகள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அனைவருமாக ஒன்றாகத்தானே சேர்ந்து இதோ எங்களுடைய செய்யார் வட்டம் நெடும்பரை கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி கொடுத்த காணிக்கை ரூபாய் 501. கொடுத்த உள்ளங்கள் அனைத்தும் எத்தேச வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டிருந்த போதிலும் இது ஐயாவுக்காக இறுதி பாடலாக எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, என் சாமி நீ இருக்க போனதில்லை, கையெடுத்து நான் உங்கிட்டையே வேண்டிக்கிறேன், மெல்ல உயிர் பொழைச்சி வாப்பா ஏ அப்பா, மனசு பதறுதப்பா செல்லப்பா, என்ன பெத்த அப்பாவி யாச அப்பாவி, செல்ல மகள் வந்திருக்கேன் கண்மூடிச்சி பாரப்பா, சின்ன மக வந்திருக்கேன் கண்மூடிச்சி பாரப்பா, என்ன பண்ண அப்பாவி ஏக அப்பாவி, செல்ல மக வந்திருக்கே கண்மூடிச்சி பாரப்பா, செல்ல மக வந்திருக்கே கண்மூடிச்சி பாரப்பா, என்ன பெத்த ஐயாவி யாச அப்பாவி, செல்ல மக வந்திருக்கேன் கண்மூடிச்சி பாரப்பா, சின்ன மக வந்திருக்கேன் கண்மூடிச்சி பாரப்பா, நெஞ்சம் துடி துடிக்க ரத்தம் படபடக்கு, செல்ல மக வந்திருக்கேன் கண்மூடிச்சி பாரப்பா, சின்ன மக வந்திருக்கேன் கண்மூடிச்சி பாரப்பா. உசிரே போயிருச்சோ ஏக்கத்தில சாஞ்சிட்டியோ பார்த்து பராச்சு, என்ன நீ சொல்லம்பா என வரந்த ஐயானி, பார்த்து பராச்சோ ஏக்கத்தில சாஞ்சிட்டியோ செல்லம்மா நீ என்ன அம்மன்னு கூப்பிட்டி, அம்மு குண்டி வந்திருக்கிய பேசாம கிடக்கிறீர், என்ன நீ யாராக்கு எத்தனையோ துன்பப்பட்டு பெத்த கடத்தி தரனா இப்படி நீ படுத்துக்கிட்ட, என்ன பெற்ற அப்பாவி ஏக அப்பாவி, செல்ல மக வந்திருக்கே கண்மூழ்த்தி பாரப்பா, செல்ல மக வந்திருக்கே கண்மூழ்த்தி பாரப்பா, கண்ணு போட்ட பசுமாடும் தான் கண்ணே பார்க்காமே என வரந்த அப்பாவி எங்கே தேடுறப்பா, ஊரில் உள்ள திருநாயும் சோரில் நீ போடி வண்டி வாராட்டி நிற்குதப்பா, நம்ம வீட்டு வாசையிலே நீ நட்ட 2 ராத்து வந்து பார்க்க மாட்டாயா, நீயா எரியுதப்பா, வெந்தி வெந்தி கருகுதப்பா, கலத்து நெட்டு ஓரத்திய நீ வளர்த்த மாமரமோ காட்சி இப்ப தொங்குதப்பா, நீ பறிக்க எங்குதப்பா, என்ன பெண்ண அப்பாவி ஏக அப்பாவி, செல்ல மக வந்திருக்கே கண்மூழ்த்தி பாரப்பா, செல்ல மக வந்திருக்கே கண்மூழ்த்தி பாரப்பா.
பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தார் நடத்திய சத்தியம் காத்த உத்தமி அல்லது அமுதாவின் திருமணம் என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அமுதா, எது எது எங்க போய் சேரணுமோ அங்கங்க சேர்ந்துருக்கு. நல்ல சந்தோஷமான செய்தி. எங்கெங்கயோ பிரிஞ்சு இருந்தீங்க, நேரம் நல்ல நேரம் கூடிடுது. நீங்களும் திருமணம் செஞ்சு சந்தோஷமா இருந்தீங்க. காதலன் பாடினான் அதற்காக காதலன் பாடினான்